கேஸ் சிலிண்டர் விலை அதிகரிப்பதை கண்டிக்கும் விதமாக சென்னை சைதாப்பேட்டையில் மாதர் சங்கம் சார்பாக 50க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலையில் சிலிண்டர் அடுப்பு வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போராட்டக்காரர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம் எதிரொலியாக தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கேஸ் தட்டுப்பாடு எதிரொலியாக சென்னை சைதாப்பேட்டை பனங்கல் மாளிகை அருகே பார்த்தோம் என்றால் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தொடர்ந்து இந்த கேஸ் அடுப்புகள் வைத்து தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கேஸ் விலை அதிகரித்து வருவதாகவும் தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் குறித்து போராட்ட குழுவினர் நம்மிடம் அவரிடம் கேட்டு கொள்ளலாம். மேம் வணக்கம். இப்போ தொடர் போராட்டங்களை ஒரு பக்கம் மேற்கொண்டு வரீங்க. இப்போ என்ன காரணம் இப்போ சிலிண்டர் அடுப்புலாம் வச்சு நீங்கள் போராட்டம் பண்ணிட்டு வரீங்க? இப்போ மோடி அரசு கடந்த 6ஆம் தேதி சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்த்திருக்கிறாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் உயர்த்திட்டே வந்தாங்க. இப்போ திடீர்னு ஒரு 60 ரூபாய் உயர்த்திருக்கிறாங்க. இந்த விலைவாசி உயர்வை திரும்ப பெறணும் அப்படி வலியுறுத்தியும் இன்றைக்கி கேஸ் தட்டுப்பாடு என்பது நிலவிட்டே வருது. போர் சூழ்நிலையினால் அந்த போருக்கு மோடி துணை போகக்கூடாது, எதிர்ப்பு தெரிவிக்கணும். ட்ரம்ப்பும் நிதன்யாகவும் பார்த்திங்கன்னா போரை தொடுத்து கிட்டத்தட்ட 164 குழந்தைகள் பலியாயிருக்காங்க. நம்மளாம் தண்ணி தாங்க எடுத்தால் தண்ணீர் தான் குடிப்போம். ஆனால் ட்ரம்ப்போ நிதன்யாகவோ பார்த்திங்கன்னா ரத்தத்தை குடிக்கக்கூடிய போர் வெறி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட மோடி இன்றைக்கி கண்டிக்காமல் இருக்கிறாரு அப்படின்றது. அதே மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது இன்றைக்கி அதிகமாக இருக்குது. தட்டுப்பாடு இல்லாமல் மத்திய அரசாங்கம் சிலிண்டர் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். விலைவாசி உயர திரும்ப பெறணும் அப்படின்றது வணிக நிறுவனங்கள், வணிக தொழில் செய்யக்கூடிய ஹோட்டல்கள், டீ கடை இவங்களுக்கெல்லாம் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்றது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியூரில் இருந்து தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உணவு என்பது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. ஹோட்டல்லாம் மூடந்தனால பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறாங்க. அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு சிலிண்டர் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா 3 நாளுக்குள்ளே வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகியும் புக் பண்ணி வராத நிலைமையெல்லாம் இன்றைக்கி சிலிண்டர் தட்டுப்பாடுனால இருக்குது அப்படின்றது. இப்போ எக்ஸாம் எழுதுகிறாங்க குழந்தைகள். அவங்களுக்கு சமைச்சு போடக்கூட முடியாத பெண்கள் பல சுமைகளுக்கு ஆளாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. திரும்ப பெறணும், தங்கு தடை இல்லாமல் சிலிண்டர் கிடைக்கணும் என்பதை வலியுறுத்தி ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் சார். நன்றி மேம். குறிப்பாக இந்த போராட்டக்காரர்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் சிலிண்டர் விலை பொறுத்தவரையுமே நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இதனை குறைக்கும் வகையில் தான் மத்திய அரசிற்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்றதாக தற்பொழுது போராட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். உடனடியாக இந்த சிலிண்டர் விலை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கையும் வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி.